வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வீட்டிலேருந்து கீழே வந்துட்டேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வண்டிக்கு ஆயில் செக் பண்ண போகிறேன். குளிச்சு ரெடியாகி வண்டி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆயில் செக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கீழே வந்து ஆயில் செக் பண்ண போகிறேன். நைட்டு வண்டி ஓட்டிட்டு காலையில் வந்த உடனே நம்ம டிரைவர் வண்டி ஃபால்ட் ஆகி ஃபோன் அடித்து அந்த வண்டி வேலை பார்க்குறதுக்காக போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னைக்கு தூங்கவே இல்லை, பகல் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்படியே உட்காந்துட்டு சரி இப்போ கீழே வந்து இறங்கி தூங்கவே இல்லை. சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இது பண்ணிவிட்டு தூங்கலை. அப்படியே கீழே வந்து சரி நம்ம வண்டியை ஆயில் செக் பண்ணிடலாம். ஆயில் செக் பண்ணி 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2 வாரம் ஆச்சு ஆயில் செக் பண்ணி. அப்போ அதனால் ஆயிலை செக் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை குப்பையில் போய் குளிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கீழே வந்துருக்குறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிரைவர் ஓட்டுற வண்டி என்னென்ன வேலை பார்த்தோம் என்ன ஏதுன்னு சொல்லி இந்த சேனலில் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும், அதையும் பாருங்கள். நம்ம செல்லக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பார்த்து 2 வாரம் ஆச்சு. சரி இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஆயில் பார்த்து விட்டுணும் அப்படின்றதுக்காக நம்ம கவரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். பையன் வந்து கவரெல்லாம் எடுத்து விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆயிலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே போய் குளிச்சுட்டு வண்டி ரெடியாகி வண்டிக்கு போகணும். சரி ஓகே, வாங்க நம்ம ஆயில் செக் பண்ணுற அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆயில் செக் பண்ண போகிறதுன்னு இல்லை, அதனால் பின்னாடிலாம் ஓப்பன் பண்ணால் தான் ஆயில் செக் பண்ண முடியும். நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம், வாங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சீட்டில் வர முன்னாடி இழுத்து விடுங்க. பாருங்கள், சீட்டில் வர முன்னாடி இழுத்து விடுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பலகை வர எடுப்போம். இந்த எக்ஸஸுக்கு பலகை வர எடுத்தாக்கா சீட்டு முன்னாடி விடுவாங்க. இது எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள், பயங்கரமான வேலை இருக்கு. டோரை ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ வேலை பாருங்க. வண்டி ஓட்டுறது ஈஸியாக ஓட்டிக்கலாம். இந்த ஆயில் இது லூஸ் ஆயில் இல்லை, கேன் ஆயில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லூஸ் ஆயில் கிடையாது, கேன் நார்மல் கட் ஆகிடுச்சு. இது வந்து 1/2 லிட்டர் கேனில் இல்லை, 3 லிட்டர் கேனில் வாங்கியிருக்கேன். அதை வந்து இப்போ பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன். கிட்டவா இது வந்து 1/2 லிட்டர் கேனில் லூஸ் ஆயில் கிடையாது, கேன் ஆயில் தான். நம்ம வந்து இப்போ 1/2 லிட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏன்னு சொல்லிட்டோன்னா நம்ம வந்து 3 லிட்டர் கேனோட ஆயில் ஊற்ற முடியாதுல்ல, அப்போ அதனால் வந்து கேனில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், இதை காட்டுறேன். புரியுதா? இதுதான் செக் பண்ணணும், நம்ம ஆயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இதில் தான் இதுக்கிட்ட காடு புரியுதா? இதுதாடா இது உள்ளே தான் இப்படி வச்சு நம்ம ஆயில் இருக்கான்னு பார்க்குறது. ஓகேங்களா? இதில் வந்து ஸ்டிக்கர் இதா தெரியுது. இதில் வந்து இந்த 2 கோடு இருக்கணும், 2 கோடுக்கு மேலே வரணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடு தான் இருக்குது. அப்போ அதனால் வந்து நம்ம ஆயில் ஊற்றி தான் ஆகணும். 2 வாரம் ஆச்சு ஆயில் ஊற்றி, 2 வாரம் ஆச்சு. அதாவது நம்ம ஆயில் ஊற்றியே ஆகணும். அதனால் நம்ம இப்போ ஆயில் ஊற்றிடலாம். இதை கலட்டி எடுத்து தெரியுது, கலட்டி எடுத்து இது உள்ளே தான் ஆயில் ஊற்றுவாங்க. பார்த்தீங்களா? இது உள்ளதான். திருப்பி ஊற்றிட்டு திருப்பி 2 ஓட்டு இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும், செக் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம்
இந்த கை வச்சுக்கிறேன்ல கிட்ட ஒன்று தெரியுதா? கலர் தெரியல, வெளியே எடுத்து தெரியுதா? இந்த கை வச்சுக்கிறேன்ல இந்த அளவு 2 ஓடு வரணும். உள்ளே தெரியல தம்பி, உள்ள அது கலர் டிஃப்ரென்ஸ் தெரியல. தெரியல தெரியல, லைட்டாக தெரியுது. ஒரு நிமிஷம் வருவேன். புரியுதா? 2 ஓடு கரெக்டாக வந்துச்சு. பாரம் பாரு. வந்துடுச்சு. கட் பண்ணு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செக் பண்ணி 2 ஓட்டுக்கு மேலே வந்துச்சு. ஸ்டிக்கு வந்து மூடி வந்து டைட் பண்ண வேண்டியதான். மூடி யூஸ் பண்ணல. இதை வந்து இதை காட்டு. இதை வந்து பிளாஸ்டிக் மூடி போட்டால் இதாலேயே அப்படி ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டீல் மூடினா தான் நம்ம கட்டிங் பிளேடு வேணும். இது வந்து பிளாஸ்டிக் மூடினா சொல்லிச்சுன்னா நம்ம இதாலே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டீல் மூடினா தான் நம்ம கட்டிங் பிளேடு வேணும். இதுக்குள்ளே தான் நம்ம இது விட்டு செக் பண்ணி இப்போ 2 ஓடு வந்துச்சு. நம்ம ஆயில் செக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கேப் பாக்ஸ் ஆயில் அதையும் பார்த்து விட்ருவோம். இதோட இது பார்த்தீங்கன்னா இது வந்து கியர் பாக்ஸ் ஆயில் ஸ்டிக்கு. இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, அது கம்மியாகிறது வாய்ப்பு இல்லை. இன்ஜின் ஆயில் மட்டும் தான் கம்மியாகும். அது கரெக்டாக இருக்குது. கட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆயில் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி முடிஞ்சது. பார்த்தீங்களா, இது உள்ளே தான் நம்ம ஆயில் ஊற்றுறது. அங்கே கியர் பாக்ஸ் ஆயில் ஊற்றுறது. ஆயில் எல்லாமே ஃபுல்லாக ஊற்றி முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம டோரை மூட வேண்டியதுதான். இப்படி சரிதா? தெரியுது தெரியுது தெரியுது. கார் வருது. டோரை வச்சு மூடி வச்சு இது வந்து மாட்டு ஓகே. வண்டி ஓட்டுறது ஈஸி,
ஆயில் செக் பண்ணுறதுக்கான வேலைன்னு பார்த்தீங்களா, இதை கலட்டணும், சீட்டை தள்ளணும், இது பண்ணணும், வண்டி ஓட்டிடலாம் ஈஸியாக. இங்கே வந்து கொஞ்சம் வந்துதா இப்படி கேட்குதா? வண்டி ஓட்டுறது வந்து ஈஸியாக ஓட்டிடலாம். எவ்வளோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் இது சைடில் வாடா தெரியுதா? அப்பா கிட்ட தான் தெரியுண்ணா. மேலே வாடா கூட்டத்துக்கு மேலே தெரில. சந்தோஷம். கார் வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வண்டி ஆயிலெல்லாம் செக் பண்ணி பார்த்து முடிஞ்சுது. நம்ம வண்டி ஓட்டுறது எவ்வளவோ ஈஸி, ஆயில் செக் பண்ணுறதுல எவ்வளோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை. பின்னாடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் சீட்டை முன்னாடி தள்ளி வைக்கணும், பழைய முன்னாடி எடுக்கணும், மேலே தூக்கணும், டோர் ஓப்பன் பண்ணணும், இது பண்ணணும், ஏகப்பட்ட வேலை. வண்டி ஓட்டுறது உண்மையிலே நம்ம வண்டி ஓட்டுறது ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். நம்ம ஆயில் செக் பண்ணுறது அவ்வளோ வேலை. பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் நம்ம செல்லப்பட்டி எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நைட்டில் நம்மளால் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, லைட் இருக்காமல் அப்படியே ஜொலிக்கிறாங்கல்ல பாருங்கள். எப்படி இருக்காங்க, சும்மா அப்படியே ஜகன்னு ஜொலிக்கிறாங்கல்ல. எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான், சும்மா அப்படியே ஜகன்னு ஜொலிப்பாங்க பார்த்தீங்களா. எப்படி இது சும்மா அப்படியே நைட்டில் பார்த்தா அப்படியே ஜம்மன் இருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம நைட்டில் நம்மளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஜகன்னு லைட்டோட அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க. எப்படி இருக்காங்க மேலே சீலைகள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. சைடு பேடு காட்ட முடியாது, என்னென்னு சொல்லிச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட இது இருக்குது. அப்போ அதனால் அது காட்ட முடியாது, அது தலைவர் ஃபோட்டோ இருக்குது. அப்போ அதனால் அது காட்ட முடியாது. எப்படி இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. திறமை இருக்கா. நம்ம எல்லா இடமும் நம்ம லைட்டு போட்டு சும்மா அப்படியே ஜொலிக்கிறாங்கல்ல. பார்த்தீங்களா அப்படியே எப்படி இருக்கு. கீழே எல்லாமே அப்படியே லைட்டு தான், பயங்கரமாக இருக்குது. நம்ம அப்படி ஜொலிக்க விட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா இருக்குதா. பார்த்தீங்களா அப்படியா அம்மன் பார்த்தீங்களா. அம்மா இருக்காங்களா, 3 பேர் பார்த்தீங்களா. அம்மன் 3 இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் பயங்கரமாக இருக்குது அம்மன். எல்லாமே இன்னொரு லைட்டு போடாமல் விட்டேன். பார்த்தீங்களா அம்மன் நடுவில் வேலு 2 சைடும் இருக்குது. எப்படி இருக்குது, சூப்பராக அருமையாக இருக்கா. எப்படி மேலே பார்த்தீங்களா எல்லாமே அப்படியே பயங்கரமாக ஜொலிப்பாங்க. சரி ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.
நம்ம செல்லக்குட்டி எப்படி சொல்லிக்கிறாங்கல்ல, செம்மையாக இருக்காங்கல்ல. நைட்டில் அப்படியே லைட்டை போட்டால் அப்படியே நம்மால் தான் நம்மளை அப்படியே உன்னிப்பாக பார்ப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குல்ல. சரி, ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.